நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வந்துட்டு மைதா ரவை கேக் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அது வந்துட்டு பிஸ்கட்டுன்னு கூட சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு அது தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தலாம். நான் வந்து 200 மைதா எடுத்து வச்சுருக்கேன். ரவை வந்து 50 எடுத்துக்கோங்க. நெய் வந்துட்டு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நெய் இல்லைன்னா டால்டா கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வெண்ணெய் ஏதாவது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்துட்டு 50 எடுத்து வச்சுருக்கேன். எங்களுக்கு வந்து இனிப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும், அதனால் 50 சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இனிப்பு அதிகமாக வேணும்னா 100 சர்க்கரை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சர்க்கரையை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு ஒரு மாதிரி சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும். இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் வந்து தண்ணியில் வந்து கரைச்சி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிடலாம். இது கூட கொஞ்சம் போல உப்பு போட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாம். பாருங்க, கொஞ்சம் போல போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். நான் வந்து அந்த சர்க்கரை வந்து கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணி தான். நிறைய தண்ணியில் போட்டு சர்க்கரையை வந்து கரைச்சிடாதீங்க. கொஞ்சம் தண்ணியில் போட்டு கரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிசைறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு பிசைஞ்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி மாவு பதத்துக்கு உருட்டியாச்சு. இப்போ வந்துட்டு இதை வந்து உருட்டிடலாம். கீழே வந்து கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். கொஞ்சம் தடிமமாக ஊற்றிக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு கேக் செய்ய வந்துட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ஒத்தாப்புலேயே வச்சு அப்படியே ஊற்றிடலாம் பெருசாகவே. பாருங்கள், இவ்வளோ வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த கேக் வந்து கரெக்டாக வரும். இப்போ வந்துட்டு கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இப்படி திருப்பி இப்படியே கட் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்துட்டு எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். மொத்தமாக போடாதீங்க, எண்ணெய் வந்து தெரிச்சிடும். மெதுவாக போடுங்க, மீடியமாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி விட்டுறலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு எடுத்துடலாம். ஃபுல்லாக வைக்காதீங்க, ஃபுல்லாக வச்சா கறியை போயிடும். மீடியமாக வச்சுக்கோங்க, இல்லைன்னா சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே வந்திருக்கு. நீங்கள் வந்துட்டு போடும் போது மட்டும் ரொம்ப கவனமாக போடுங்க, இல்லைன்னா கையில் எண்ணெய் தெரிக்கும். மேக்ஸிமம் எல்லாருமே மைதா மட்டும்தான் வச்சு செய்வாங்க. ஆனால் ரவை வச்சு செய்யும்போது வந்துட்டு
ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.